கருவிலேயே எத்தனையோ குழந்தைங்களை வந்து பெண்களை குழந்தைகளை அழிச்சிடுறாங்க. மீறி பிறந்தா சிசுவா இருக்கும் போது எவ்வளவு கொடுமைகள் வன்முறைகள் குழந்தைங்க கூட பாக்குறது இல்ல. இன்னைக்கு பெண் குழந்தைகளே அவ்வளவு ஒரு கொடுமைகள். பத்திரிகையில நீங்க நாள்தோறும் டிவியை திறந்தா வன்முறை தான், பத்திரிகை எடுத்தாலே வன்முறை தான். பெண்கள் மீதான வன்முறையை ஒழிக்கணும்னு சொல்லி நாங்களும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் சரி, ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். வன்முறை குறைஞ்சதான் இல்ல. குழந்தைகள், பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் எவ்வளவு வன்முறை, ஆசிரியர்களால் வன்முறை, உடன்படிக்கை மாணவர்களால் வன்முறை, வழியில நடந்து போக முடியல. சமீபத்தில் அவங்களுக்கே தெரியும், கல்லூரி மாணவி, மருத்துவ கல்லூரி மாணவிக்கு நடந்த வன்முறை. இன்னும் சொல்ல அதான் எங்க பெண்கள் இணைப்புடைய நோக்கமே. அதான் வன்முறை இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம எல்லாரும் படைக்கணும். அதற்காக நீங்க அனைவரும் பாடுபடணும்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே அதுக்காகத்தான் பாடுபட்டு. இந்த வன்முறைக்கு மிகவும் காரணமா இருக்கிறது நம்ம மதுக்கடைகள். நமது அரசு எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்யறாங்க. ஆனா மதுக்கடையில வர்ற வருமானத்தை வச்சு மானிய விலையில எல்லாம் உதவி பண்றாங்க. இந்த நலத்திட்டங்கள்லாம் செய்யறாங்க. இந்த வன்முறைக்கு உள்ளாகக்கூடிய இந்த மதுக்கடை நமக்கு அவசியமா? அரசு, நம்ம தமிழக அரசை தலைமை